முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. முருகா என் முருகா நீயே எனக்கு துணை. வணக்கம். அருணகிரிநாதரோட கந்தர் அனுபூதி ஞான பெருவெளியில மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்த அந்த மூலங்களை வச்சு கந்தர் அனுபூதியோட 4வது பாடலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். ஆமா, இந்த பாடல் ஒரு மாதிரி ஒரு தீவிரமான வேண்டுகோள் மாதிரி இருக்குல்ல, உலக பந்தங்கள்ல இருந்து விடுதலை வேணும்னு கேக்குற மாதிரி. கரெக்ட். சோ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வரிகளுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு, அது நம்ம வாழ்க்கையோட எப்படி பொருந்துதுன்னு பாக்குறது தான். சரி. ஆனா இந்த 4வது பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். ம், அருணகிரிநாதரோட இந்த ஆன்மீக பயணம் அது இந்த பாடல்கள்ல அழகா தெரியுது. முதல்ல பாடும் பணியே வேணும்னு கேட்டாரு. ஆமா, பாடும் பணியே. அப்புறம் ஒரு படி மேல போய் 2வது பாட்டுல அந்த பணியால நான்கிற அகந்தையே போயிடுச்சு, எல்லாம் துறந்த மாதிரி ஒரு தெய்வீக நிலைக்கு வந்துட்டேன்னு உணர்ந்து பாடினார். ஆமா, அந்த மாற்றம் முக்கியம். 3வது பாடல்ல இன்னும் ஆழமா போய் ஐம்பூதம், அறிவு, வேதம், மனசு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கெல்லாம் மேல இருக்கிற சண்முகன்தான் என்ன ஆட்கொண்டான்னு உணர்றாரு. ஆமா, அந்த பேருண்மை நிலை. இப்போ இதோட தொடர்ச்சியா இந்த அனுபவங்களுக்கு அப்புறமா இந்த 4வது பாடல் வருது. இந்த பின்னணியில பாக்கும்போது இந்த பாட்டோட கோரிக்கை இன்னும் அழுத்தமா தெரியுது இல்லையா? நிச்சயமா, அந்த படிநிலை ரொம்ப முக்கியம். அகந்தை போய் இறைவன் தன்னை ஆட்கொண்டதை உணர்ந்த பின்னாடி அடுத்த தடையா அவர் எதை பாக்குறாருங்கிறது தான் இந்த பாட்டு. ஓஹோ. உலகியல் பந்தங்கள் இன்னும் இருக்கு, அது இழுக்குதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் இந்த பாடல் வருது. சரி, அப்போ அந்த 4வது பாடலை பாத்துருவோமா? பார்க்கலாம். இதோ அந்த பாடல். வளைபட்ட கைமாதோடு மக்கள் எனும் தலைபட்டு அழியத் தகுமோ தகுமோ, கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேலவனே. ம், முதல்ல இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம், அப்புறம் அதோட ஆழத்துக்கு போகலாம். சரி. கிளை பட்டு எழ, ம், சுற்றம் படையெல்லாம் சூழ வந்த இது சூரபத்மனை குறிக்குது. ஆமா, அவனோட பரிவாரங்களோட. சூர் உரமும் ம், அந்த சூரபத்மனோட மார்பையும், ம், கிரியும் கிரௌஞ்சமலையையும், சரி. தொலைப்பட்டு உருவ தொலைச்சுக்கிட்டு ஊடுருவி போற மாதிரி, ஆமா, ஸ்வின் குவா மாதிரி. தொடு வேலவனே அப்படி வேலை எறிந்த முருகப்பெருமானே. வேலனே. வளைப்பட்ட கைமாதொடு ம், வளையல் போட்ட கையுடைய மனைவியோட, ம், மக்கள் என்னும் தலைப்பட்டு குழந்தைங்க மத்த உறவினர்கள்னு சொல்ற அந்த கட்டுக்கள்ல சிக்கி அந்த தலை கட்டு. அழியத் தகுமோ தகுமோ, நான் ஆன்மீக ரீதியா அழிஞ்சு போறது முறையா, இது நியாயமா, இறைவா இது உனக்கு அடுக்குமா? ஆமா, அந்த 2 தடவை கேட்கறதுல ஒரு அழுத்தம் இருக்கு. முதல் பார்வைக்கு இது ரொம்ப நேரடியா ஒரு புலம்பல் மாதிரி தெரியுது. ஐயோ, பொண்டாட்டி பிள்ளைங்கன்ற பந்தத்துல சிக்கி நான் அழிஞ்சு போலாமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணும். ஆனா வெறும் புலம்பெல்லாம் மட்டும் இது இருக்க முடியாது. குறிப்பா போன பாடல்கள்ல கிடைச்ச அனுபவத்துக்கு அப்புறம் இதுல ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கணும். சரியா புடிச்சிங்க. இது வெறும் குடும்ப பாரத்தை பத்தின பாட்டு இல்ல. அருணகிரிநாதர் இங்க தலைங்கிற சொல்ல யூஸ் பண்றாரு. ஆமா, தலை. தலைனா விலங்கு, கட்டு, மனைவி, மக்கள் மேல இருக்கிற பற்று, பாசம் இதெல்லாம் ஆன்மீக பயணத்தை தடுக்கிற பெரிய விலங்குகளா மாறிடுச்சுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஓஹோ. இது உலக வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் ஞான நிலையில இருக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு பெரிய தடை மாதிரி தோணுது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு முரண் அல்லது ஒரு இணைப்பு வருது. ம், இந்த தலைகள்ல இருந்து விடுபட அவர் யார்கிட்ட முறையிடுறாரு? சூரபத்மனோட மார்பையும் கிரௌஞ்ச மலையையும் துளைச்ச முருகன் கிட்ட. ஏன் இந்த குறிப்பிட்ட விவரணம்? சும்மா முருகான்னு கூப்பிட்டு இருக்கலாமே. ஆமா, அது முக்கியமான கேள்வி. சூரனையும் மலையையும் துளைத்த வேலவனேன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதுதான் இந்த பாட்டோட மையமான குறியீடு விளக்கம். அந்த வேலனோட செயலுக்கும் அருணகிரியாரோட கோரிக்கைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. சொல்லுங்க. மூல உரைகள் விளக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா, புராணத்துல வர்ற சூரபத்மன், சிங்கமுகன், தாரகன் இவங்க வெறும் அசுரர்கள் மட்டும் இல்ல, ஓ, அவங்க தத்துவ ரீதியா 3 பெரிய மலங்களை குறிக்கிறாங்க. மலங்களா? ஆமா, சூரபத்மன் ஆணவம், அதாவது ஈகோ, கர்வம், நான் என்னுடையதுங்கிற அந்த எண்ணம். சரி. சிங்கமுகன் கண்மம், கர்மா, நம்ம செய்யற செயல்களும் அதோட விளைவுகளும் உருவாக்குற கட்டு. கண்ம வினை. தாரகன் மாயை, இல்யூஷன்,
நிலையற்றதை நிலையானதென்னும் பொய்யை உண்மைன்னும் நம்ப வைக்கிற அந்த உலகத் தோற்றம். ஆக முருகன் சூரனை ஜெயிச்சதுங்கிறது வெறும் புராண கதையில, அது ஆணவத்தை ஜெயிச்சதோட சிம்பல். அப்படியா? கரெக்ட். அப்படின்னா மனைவி மக்கள்ங்கிற பந்தங்களை அவர் எப்படி இந்த மும்மலங்களோட கனெக்ட் பண்றாரு? இங்கதான் அருணகிரிநாதரோட பார்வை ரொம்ப ஆழமா போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, மனைவி மக்கள் மேல நாம வச்சிருக்கிற பந்தம் இருக்கே, ஆமா. அது இந்த 3 மலங்களையும் ஆணவம், கண்மம், மாயை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு சிக்கலான வலை மாதிரி. அப்படியா? எப்படி? முதல்ல அவங்க மேல நாம கொள்ற பற்று, பாசம், என் மனைவி, என் மக்கள்னு உரிமை கொண்டாடுறது, இது நிலையற்ற மனுஷ உறவுகள் மேல நாம வைக்கிற பிடிப்பு. இது மாயையோட ஒரு வடிவம், மாயை. ஓ சரி. ரெண்டாவதா, அவங்கள பாத்துக்கணும், அவங்களுக்காக உழைக்கணும், நல்லது செய்யணும்னு நாம செய்யற ஏகப்பட்ட செயல்கள். இது நம்மள இன்னும் செயல்களையும் அதோட விளைவுகளையும் சிக்க வைக்கும். அது கர்மபந்தம். புரியுது. மூணாவதா, நான், என் குடும்பங்கிற எண்ணம், அவங்களோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அவங்க மூலியமா பெருமையோ இல்ல சின்ன விஷயத்துக்கோ ஃபீல் பண்றது. இது அப்பட்டமான ஆணவத்தோட வெளிப்பாடு, ஆணவம். ஆஹா, இது ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ அவர் மனைவி மக்கள் எனும் தலைன்னு சொல்லும்போது அந்த மனுஷங்களை வெறுக்கல. இல்லவே இல்ல. மாறா அந்த உறவுகளை சுத்தி பின்னப்பட்டிருக்கிற அந்த ஆணவம், கர்மம், மாயைங்கிற கண்ணுக்கு தெரியாத விலங்குகளை பத்தி பேசுறார். ஆமா, அந்த கண்ணுக்கு தெரியாத விலங்குகள். அந்த விலங்குகள் தான் தன்னை ஆன்மீகமா அழிக்குதுன்னு ஃபீல் பண்றார். சரிதானே? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த உறவுகள் மேல இருக்கிற அன்புள்ள பிரச்சனை, அந்த அன்போட பேர்ல உருவாகிற பற்று, செயல் விளைவுகள், நான் எனதுங்கிற அகங்காரம், இதுதான் தலை. ஹோஹோ. சூரபத்மன் எப்படி ஆணவத்தோட மொத்த உருவமோ அது மாதிரி இந்த பந்த பாசங்கள் மும்மல்லங்களோட கூட்டு உருவமா அவருக்கு தெரியுது. அதனாலதான் அந்த மும்மல்லங்களோட ரெப்ரசன்டேட்டிவான சூரனை ஜெயிச்ச, அசைக்க முடியாத மலையையும் தொலைச்ச முருகன் கிட்ட, அவ்வளோ பெரிய தடைகளையே தகர்த்த உனக்கு இந்த சின்ன தலைகளை அறுக்கிறது கஷ்டமா? நான் இப்படி சிக்கி தவிக்கலாமா? இது தகுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அந்த தகுமோன்னு 2 தடவை கேட்கறதோட அர்த்தம் இன்னும் கிளியர் ஆகுது. ஆமா, இது வெறும் ஆற்றாம இல்ல, இதுல ஒரு உரிமையும் இருக்கு இல்ல. தகுமோ, நான் உன் பக்தன், இப்படி அழிஞ்சு போறதே எனக்கு தகுமா அப்படிங்கிற மாதிரியும். 2வது தகுமோ, எல்லா வல்ல நீ உன் அடியவனை இப்படி தவிக்க விடலாமா? இது உனக்கு தகுமா? உன் கருணைக்கு இது அழகா அப்படின்னு கேக்குற மாதிரியும் இருக்கே. ஆமா, அந்த 2 கேள்வியில அத்தனை அர்த்தமும் இருக்கு. அது ஒரு ஆழமான ஆதங்கம், ஒரு தீவிரமான வேண்டுகோள். அதே சமயம் இறைவன் கிட்ட ஒரு குழந்தை தன் அம்மாட்டம் உரிமை கேட்கிற மாதிரி ஒரு நெருக்கமா அதுல இருக்கு. ஆமா, நான் உன்னை சேர்ந்தவன், என்னை கைவிடுறது உனக்கு பெருமை இல்லைன்னு சொல்லாம சொல்றாரு. இது இறைவனோட கருணையை தட்டி எழுப்புற ஒரு பவர்ஃபுல் பிரேயர். இதுல ஒரு ஆன்மீக போராட்டத்தோட வலியும் விடுதலையோட ஏக்கமும் ஒன்னா தெரியுது. சரி. இந்த ஆழமான விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி பொருந்தும்னு யோசிக்க தோணுது. ஆமா, அது முக்கியமான கேள்வி. அருணகிரிநாதர் சொல்ற மாதிரி குடும்ப உறவுகள், பொறுப்புகள்லாம் நம்மள ஆன்மீகத்துல முன்னேற விடாம தடுக்குதா? அப்போ என்ன, நாம எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிடணுமா? இல்ல இந்த பாடலை வேற எப்படி பாக்குறது? நீங்களே சொல்லுங்களேன். இந்த தலைய உங்க அன்றாட வாழ்க்கையில ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், அருணகிரிநாதர் எல்லாரையும் துறவியாக சொல்லல. ஆமா, அவரே இல்லறத்துல இருந்தவர் தானே. அவரே இருந்தவர் தான். இந்த பாட்டு உறவுகளை நிராகரிக்க சொல்லல, ஆனா அந்த உறவுகளோட தன்மையை உணர்ந்துக்க சொல்லுது. தன்மையா? ஆமா, அதாவது அதுங்க எப்படி நம்மள அறியாமலேயே ஆணவம், கண்மம், மாயைங்கிற வலைக்குள்ள சிக்க வைக்க முடியும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஓஹோ, ஒரு வார்னிங் மாதிரி. ஆமா, சூரபத்மனையும் கிரௌஞ்சமலையையும் பிளந்த அந்த வேலோட சக்தி இங்க ரொம்ப முக்கியம். அந்த வேலுங்கிறது வெறும் ஆயுதம் மட்டும் இல்ல, அது ஞானத்தோட சிம்பல், ஞானவேல். ஞானவேல். ஆமா, அறியாமையையும் பந்தங்களையும் அறுக்க வல்லது அந்த ஞானம்தான். அப்போ அந்த வேலோட சக்தி நமக்கு எப்படி உதவும்? பந்தங்களோட வாழ்ந்துகிட்டே அதுலேருந்து விடுபடுறது எப்படி? அந்த ஞானம் இல்லனா இறைவனோட அருள் இருந்தா பந்தங்களுக்கு நடுவுல வாழ்ந்தாலும் அதனால பாதிக்கப்படாம பற்றற்று வாழ முடியும். பற்றற்று, அதாவது கடமைகளை செய்யணும், அன்பு காட்டணும், ஆனா இது என்னோடது, இவங்களால தான் நான் வாழ்றேங்கிற அந்த இறுக்கமான பிடிப்பும் அதனால வர்ற எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் கர்வமும் இல்லாம வாழ பழகணும். அந்த வேலோட சக்தி, அதாவது ஞானம் அல்லது இறையருள், இந்த சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு பந்தங்களால கஷ்டப்படாம அதையே ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு கருவியா யூஸ் பண்ண உதவும். சரி.
அந்த வேல் எப்படி கடினமான மலையையும் ஊடுருவிச்சோ அது மாதிரி ஞானம் இந்த ஆழமான பந்தங்களோட சிக்கல்களையும் ஊடுருவி நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ஆஹா, கீதையில சொல்ற மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி இங்கே உறவுகளை பேணும் ஆனா பற்று கொள்ளாதேன்னு இந்த பாடல் சொல்லுதா? ஆமா, அந்த பற்றற்ற நிலையை அடையத்தான் முருகனோட ஞான வேலோட துணை தேவைன்னு அருணகிரிநாதர் வழிகாட்டுறாரா? சுருக்கமா சொன்னா அதுதான் மைய செய்தி. பந்தங்களே பிரச்சனை இல்ல, பந்தங்கள்ல இருக்கிற அந்த ஆணவம், கன்மம், மாயையோட பாதிப்பு தான் பிரச்சனை. சரி. அதை ஜெயிக்கிறதுக்கு சூரனை ஜெயிச்ச முருகனோட ஞான சக்தி தேவை. அந்த சக்தியைத்தான் அவர் வேலவன்னு கூப்பிட்டு வேண்டார். அப்போ கந்தர் அனுபூதியோட இந்த 4வது பாடலை நாம இப்படி சுருக்கி பார்க்கலாம். சொல்லுங்க. இது உலகப் பற்றுகளான மனைவி, மக்கள் மாதிரியான உறவுகளால ஏற்படுற தளைகள்ல இருந்து விடுதலை வேணும்னு முருகன் கிட்ட கேக்குற ஒரு ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுகோள். கரெக்ட். இது வெறும் சோஷியல் இல்ல, எமோஷனல் பிரச்சனை மட்டும் இல்ல. இது ஆணவம், கண்மம், மாயைங்கிற தத்துவார்த்தமான சிக்கல்களோட வெளிப்பாடுன்னு புரிய வச்சு, ஆமா, அதை ஜெயிச்சு இறைவனோட ஞான சக்தி தான் நம்மளையே விடுவிக்கும்னு சொல்லி அந்த சக்திய துணைக்கு கூப்பிடுற பாட்டு இது. மிக சரியான தொகுப்பு. அருமையா சொன்னீங்க. நிறைவா ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக நினைக்கிறேன். சொல்லுங்க. அருணகிரிநாதர் குடும்ப உறவுகளை ஆணவம், கண்மம், மாயையோட குறியீடா இங்க காட்டுறாரு. ஆமா. இந்த குறியீடு பார்வையை நாம எப்படி எடுத்துக்கிறது? இது உறவுகளை விட்டுடணும்னு சொல்றதுக்கான அழைப்பு இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரியுது. ஆமா, அது தெளிவு. ஆனா இந்த புரிதல், அதாவது நம்மளோட அன்பான உறவுகளுக்குள்ளேயே இந்த 3 மலங்களோட தாக்கம் மறைஞ்சிருக்கலாங்கிற அந்த விழிப்புணர்வு நம்மளோட சொந்த பந்தங்களையும் பொறுப்புகளையும் நாம பார்க்கிற விதத்தை எப்படி மாத்தும்? நல்ல கேள்வி. நாம இன்னும் கொஞ்சம் பற்றற்ற தன்மையோட, பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம, இன்னும் மன அமைதியோட அதை செய்ய முடியுமா? பந்தங்களுக்குள்ள இருந்துகிட்டே அதோட பிடியிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்துல முன்னேற இந்த ஞானப்பார்வை எப்படி ஒரு கருவியா மாறும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். அருணகிரிநாதரோட ஞான பாதையில கந்தர் அனுபூதியோட இந்த 4வது பாடலோட ஆழத்தை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. பந்தங்களோட தன்மையையும் அதை கடக்க தேவையான ஞானத்தோட முக்கியத்துவத்தையும் சிந்திக்க இந்த பாடல் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கு. மீண்டும் கந்தர் அனுபூதியோட அடுத்த பாடலோட நம்ம உரையாடல்ல சந்திப்போம்.